கைஸ், இன்றைக்கி நம்ம பண்ணுற பாடம் திரிசுத்து. ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இடையில ஸ்டெப்பு மாறிடும், அப்புறம் புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பாடம் பண்ணியிருக்கோம்னா திரிசுத்து. ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள பாடம் 4 வீடியோ, அது உங்களுக்கு போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த பாடம் 2வது பாடம் திரிசுத்து. ஓகேவா? இதை நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காலில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்டிக்கில் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு ஸ்டெப்பில் ஃபார்வர்ட் வச்சு பொசிஷன் நிற்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம திரும்பணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பின்னாடி திரும்பி வரணும். திரும்பிட்டு எந்த கால் பின்னாடி இருக்கோ அதை எடுத்து நம்ம முன்னாடி வைக்க போகிறோம். டேரெக்டாக இப்படி கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? நிற்கிறோமா? அப்படியே பின்னாடி சுற்றி தான் கொண்டு வந்து முன்னாடி வைக்கணும். ஓகேவா? 1 2 3 4 5 ஒரு 5 ஸ்டெப்பு வந்துட்டு திரும்பி ரிட்டன் அதே மாதிரி இங்கிட்டு திரும்பி வரணும். ரிட்டன் இங்கிட்டு திரும்பிட்டு அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வைக்க போகிறோம். 1 2 3 4 5. ஓகேவா? இதுதான் ஸ்டான்ஸு. இந்த ஸ்டான்ஸில் தான் நம்ம இப்போ சுற்றிக்கிட்டே பண்ண போகிறோம். சுற்றிக்கிட்டே பண்ணலாமா? ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். பொசிஷன் நிற்கிறோம். நம்ம காலில் என்ன ஸ்டான்ஸ் பண்ணமோ அதே ஸ்டான்ஸில் தான் நம்ம இப்போ ஸ்டிக்கில் சுற்ற போகிறோம். நிற்கிறோமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு திரும்பி 2 வெளிப்பிட்டு 1 2 காலை எடுத்து ஒரு 1 2 1 2 அப்படியே ரிட்டன் பேக் 1 1 2 அவ்வளோதான். பண்ணிடலாமா? பொசிஷன் நிற்கிறோம். அவ்வளோதான், பாடம் முடியும். ஸோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாடம் புரியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.